முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையிலான அமைச்சரவையில் தமிழர்கள் 21 பேர் இடம்பெற்றிருந்தனர். அவர்கள் யார் விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் 2004 முதல் 2014 ஆண்டு வரை தொடர்ந்து 2 முறை நாட்டின் பிரதமராக பதவி வகித்தார். அந்த சமயம் 2004 முதல் 2008 வரையில் நிதியமைச்சராக இருந்தவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ப. சிதம்பரம். மும்பை தாக்குதல்கள் உள்ளிட்ட தொடர் பயங்கரவாத தாக்குதல்களால் சிவராஜ் பாட்டீல் ராஜினாமா செய்த பிறகு உள்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டார். மன்மோகனின் நம்பிக்கைக்குரியவர் என்பதற்கு அடையாளமாக 2012 முதல் 2014 வரை மீண்டும் ப. சிதம்பரம் நிதியமைச்சராக்கப்பட்டார். இதேபோல் 2004 முதல் 2009 ஆண்டு சாலை போக்குவரத்து, நெடுஞ்சாலை மற்றும் கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சராக பணியாற்றினார் டி.ஆர். பாலு. 2004 முதல் 2007 வரை மத்திய சுற்றுச்சூழல் வனத்துறை அமைச்சராக இருந்த ஆர். ராசா 2007 முதல் 2010 வரை மத்திய தகவல் தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சராக பணியாற்றினார். 2004 முதல் 2007 வரை தகவல் தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சராகவும் 2009 முதல் 2011 வரை ஜவுளித்துறை அமைச்சராகவும் தயாநிதி மாறன் இருந்தார். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மன்மோகன் சிங் தலைமையிலான ஆட்சியில் 2004 முதல் 2009 வரை சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சராக பணியாற்றினார். மன்மோகன் சிங் ஆட்சியில் பஞ்சாயத்து ராஜ், பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை, இளைஞர் நலத்துறை, விளையாட்டுத்துறை, வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சி ஆகிய துறைகள் மணிசங்கர் ஐயருக்கு வழங்கப்பட்டன. 2004 முதல் 2009 வரை ஜவுளித்துறை இணை அமைச்சராக EVKS இளங்கோவனும், மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தின் இணை அமைச்சராக சுப்புலட்சுமி ஜெகதீசனும் பணியாற்றினர். 2004 முதல் 2013 வரை நிதித்துறையின் இணை அமைச்சராக SS பழனிமாணிக்கம் இருந்தார். 2004 முதல் 2009 வரை சட்டம் மற்றும் நீதித்துறை இணை அமைச்சர் பதவி வேங்கடாபதிக்கும், ரயில்வே இணை அமைச்சர் பதவி பாமகவைச் சேர்ந்த ரங்கசாமி வேலுவுக்கும் வழங்கப்பட்டன. 2007 முதல் 2009 வரை சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறைக்கான இணை அமைச்சராக ரகுபதியும், 2009 முதல் 2013 வரை மத்திய ரசாயனம் மற்றும் உரத்துறை அமைச்சராக மு.க. அழகிரியும் பணியாற்றினர். 2006 முதல் 2009 வரை புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகத்தின் தனி பொறுப்புடன் கூடிய இணை அமைச்சராகவும், 2009 முதல் 2014 ஆண்டு வரை மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சராகவும் G.K. வாசன் செயலாற்றினார். தகவல் மற்றும் ஒலிபரப்பு, புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, வர்த்தகம் மற்றும் தொழில்துறை ஆகிய துறைகளின் இணை அமைச்சர் பொறுப்பு ஜெகத் ரட்சகனுக்கு வழங்கப்பட்டது. சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறையின் இணை அமைச்சர் பொறுப்பு நெப்போலியனுக்கும், உள்துறை இணை அமைச்சர் பொறுப்பு ராதிகா செல்விக்கும், சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை இணை அமைச்சர் பொறுப்பு காந்தி செல்வனுக்கும் என முக்கிய பதவிகள் வழங்கப்பட்டன. இது தவிர்த்து புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சுதர்சன நாச்சியப்பன், ஜெயந்தி நடராஜன் ஆகியோரும் மன்மோகன் சிங் தலைமையிலான ஆட்சியில் மத்திய இணை அமைச்சர்களாக இருந்த தமிழர்களாவர்.